வாழ்நாளை 8 8ஆ பிரிச்சு சொல்லி வாழணும்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொன்னாருன்னு தெரியும். அதோட சேர்த்து ஒரு 5 எம்ஸை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ ஒரு 5 எம்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம். வாங்க அந்த 5 எம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம் வந்து மவுத்துங்க. நம்ம நாவடக்கம் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்ம எப்பப்போ எதை பேசணும், யார்கிட்ட என்னென்ன பேசணுன்றத ஒரு ப்ராக்டிஸாக கரெக்டாக பேசும்போது நம்ம ரொம்ப லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அடுத்து வருது மைண்டு. ஸோ நம்ம மைண்ட் செட் வந்து நம்ம வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட கொண்டு போகணும். நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவாக கொண்டு போகும்போது இன்னும் நம்மளுக்கு முன்னேற்றங்கள் வரும். 3வது எம் வந்து மூடு. ஸோ நம்ம மூடு வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு டல்லாக இல்லாமல் ஒரு பிரிஸ்காக இருக்க மாதிரி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்குள்ளே வரணும். 4வது எம் வந்து மேனர். மேனர்னா நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஈவன் ஒரு நம்மளை தாழ்ந்து இருக்கவங்க நம்ம ஹையஸ்டாக இருக்க எல்லார்ட்டையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கொண்டு போகிறதுன்றது நம்மளோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். 5வதா இருக்குது மணிங்க. மணி வந்து எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்றத ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கூட கடன் வாங்குறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ கடன் இல்லாமல் வாழும்போது நம்மளுக்கே வந்து ஒரு லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 எம்மை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தில் வர ஒரு பேசிக் மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு டாபிக். தேங்க்யூ.